Hello students, welcome to HibaMax 12th Standard Max Chapter 10 Exercise 10.8. In the video, the rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number present. Rate of increase. எவ்வளோ increase ஆகுது in number of bacteria. So, ஒரு certain bacteria cultureல number of bacteria எவ்வளோ increase ஆகுது அப்படின்ற rate வந்து proportional to the number present. எவ்வளோ present இருக்கோ அதுக்கு proportional இருக்குமா. Given that the number triples in 5 hours. So, அந்த number இருக்கிற number வந்து 5 hoursல 3 மடங்கு ஆயிடுமா. Triplesனா into 3 times. Find how many bacteria will be present after 10 hours. 5 hours கழிச்சு எவ்வளோ ஆகுது சொல்றாங்க. இதே மாதிரி 10 hours கழிச்சு எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாக்டீரியாவோட நம்பர் தானே கேட்குறாங்க, எவ்வளோ பாக்டீரியா இருக்குன்னு. ஸோ லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் பாக்டீரியா. நம்பர் ஆஃப் பாக்டீரியா எந்த டைம்னு தெரியல. ஸோ அட் எனி டைம், இப்போதைக்கு நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிறோம், டீன்னு எடுத்துக்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்சுனால டிஏ பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்த லைனில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இங்கே கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கே இன்டூ ஏன்னு மாறிடும், ஈக்குவலாக மாற்றிக்கலாம். இப்போ ஏ இந்த சைடு கொண்டு வந்துட்டு டிடி அந்த சைடு கொண்டு போயிடலாமா, வேரியபிள்ஸை மாற்றி எழுதிக்கலாம். டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ dt. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லயும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dA by a is equal to k வந்து கான்ஸ்டன்ட், இன்டகிரேஷன் ஆஃப் dt log a எடுத்துக்கலாமா. log a is equal to k வந்து கான்ஸ்டன்ட், dt நான் இன்டகிரேட் பண்ணா t கிடைக்கும் பிளஸ் log c. இப்போ இந்த பிளஸ் log c இன்சைட் வந்து மைனஸ் log c ஆகிடும். அப்போ log a minus log c is equal to k into t. இப்போ logல log a minus log b னா எப்படி எடுப்போம், log a by c is equal to kt. இப்போ log remove பண்ணோம்னா e power, அப்போ a by c is equal to e powerல k into t ன்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் வந்து a is equal to இந்த c அந்த சைடு கொண்டு போயிடலாம். a is equal to c into e power kt. இப்போ நம்மளுக்கு வந்து 10 ஹவர்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 5 ஹவர்ஸில் வந்து 3 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அப்போது வென் t is equal to 0, ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும் போது நான் ஏவை வந்து ஏ நாட்டுன்னு கன்சிடர் பண்ணுறேன். வென் t is equal to 0, ஏ வந்து ஏ நாட்டாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது a naught is equal to c into e power k into 0. e power 0 1, c into 1 c. அப்போ a naught is equal to c ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ c இருக்கிற இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், a நாட்ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். substitute in 1. a is equal to a naught into e power k into t. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு விஷயமும் கண்டுபிடிக்க போகிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, when t is equal to 5, 3 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஏ நாட்டாக மாறிடுமா. அப்போ டீயோட வேல்யூ இப்போ நான் 5ன்னு எழுத போகிறேன். ஏ இருக்கிற இடத்துல 3 டைம்ஸ் ஆஃப் ஏ நாட் எழுதலாம், which is equal to a naught into e power k into t இருக்கிற இடத்துல 5. சரியா. இப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 3 into a naught by a naught is equal to e powerல 5 into k. a naught cancel ஆயிடுச்சுன்னா 3 is equal to e power 5kன்னு நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம when t is equal to 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். t is equal to 10, a ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. therefore a is equal to a naught e power k into t. அப்போ k into t ஓட வேல்யூ 10. a is equal to a naught into e power 10k ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த 10kவை நான் எப்படி எழுதுறேன்னா 5k whole power 2. அப்போ a is equal to a naught e power 5k whole square எழுதிக்கலாமா. 5 2s are 10ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். a is equal to a naught into 3 square. 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ a is equal to 9 into a naught. ஸோ
ஆஃப்டர் 10 hours 9 times வந்து நமக்கு என்ன ஆகும், ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். எழுதிக்கலாமா? ஹென்ஸ் ஆஃப்டர் 10 hours அதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆஃப்டர் 10 hours the number of bacteria is 9 times the original number of bacteria. இது ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின்ல இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் அ சர்டன் பாக்டீரியா கல்ச்சர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ப்ரெசன்ட். அப்புறம் 5 ஹவர்ஸ்ல வந்து 3 times வந்து மல்டிபிள் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. 10 ஹவர்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சுனால டிஏ பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு எழுதிக்கலாம். அடுத்த லைன்ல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்றதுக்காக நான் இங்க கே வந்து ஆட் பண்றேன். ஸோ கே இன்டூ ஏன்னு மாறிடும், ஈக்குவலா மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் செப்பரேஷன் பண்றோம். டிஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டிடி. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்றோம். ஸோ இன்டகிரேஷன் பண்ணா log a is equal to k into dt இன்டகிரேட் பண்ணா t and log c ன்னு எடுத்துக்கலாம். பிளஸ் சி ஆன்சர் பண்ணா மைனஸ் சி ஆயிடும். log a minus b வந்து log a by b ன்னு எழுதிக்கலாம், which is equal to kt. log ரிமூவ் பண்ணும், அதனால a by c is equal to e பவர்ல kt ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் லைன்ல இந்த c அந்த சைடு கொண்டு போயிடுவோம். therefore a is equal to c into e power kt. இப்போ 10 hours கண்டுபிடிக்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே t is equal to 0 வச்சு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ a வந்து a நாட்னு எடுத்துக்கலாம். அப்போ a நாட் is equal to c into e power k into 0. இது ரெண்டும் மல்டிபிள் ஆகும்போது 0 ஆயிடும். e power 0 வந்து 1, a நாட்டோட வேல்யூ c. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ a is equal to a நாட் e power k into t. எப்போ t ஓட வேல்யூ 5 மாறுதோ அப்போ a ஓட வேல்யூ 3 times of a நாட் மாறிடும். கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 times of a நாட் a இருக்கிற இடத்துல மாற்றி எழுதிக்கலாம். that is equal to a நாட் into e power k into 5. ஸோ a நாட் கேன்சல் பண்ணிட்டோம்னா e power 5k is equal to 3ன்னு கிடைக்கும். அடுத்து லாஸ்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், t is equal to 10 when a is equal, இப்போ a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். a is equal to a நாட் into e power k 10. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த 10 into k நான் எப்படி எழுதுறேன்னா 5k whole square. அப்போ 5 2s are 10ன்னு மாறிடும். இப்போ 5k வேல்யூ 3. இப்போ a is equal to a நாட் into 3 square 9. அப்போ a is equal to 9 into a நாட். ஸோ 9 times வந்து நம்ம நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.